கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு ஈடுபடுகிற ஒரு உயிருள்ள வார்த்தை ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. தூங்குகன் விட்டு எழுந்திரு, எழும்பி பிரகாசி, தேய்க்க வேண்டாம். அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். எழும்ப வேண்டிய ஆள் நீங்கள், பிரகாசிக்க வேண்டிய ஆள் நீங்கள், ஜாதிகளை சொந்தமாக்க வேண்டிய ஆள் நீங்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டிய ஆள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய ஆள். அதனால் கர்த்தர் சொல்றார், மகளே எழும்பு, நீ பிரகாசி, உன் வெளிச்சம் அனைவருக்கு தெரிய கடவுது, அவர் மகிமை உன்மேல் இருக்கிறது. அதனால் உன் இருளான வாழ்க்கை, உன் துக்கமான வாழ்க்கை, அது வெளிச்சமான வாழ்க்கையாக மாறுகிற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறார். நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ இருளின் பிள்ளை அல்ல. கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே இயேசப்பா, இந்த நாளிலும் கூட எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய பலன் இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய அற்புதம் இறங்கட்டும், உம்முடைய அதிசயம் இறங்கட்டும், உம்முடைய சமாதானம் இறங்கட்டும், உம்முடைய வெற்றி இறங்கட்டும், உம்முடைய விடுதலை இறங்கட்டும். தகப்பனே ஒரு பிரகாசம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே இறங்குவதாக. தகப்பனே உம்முடைய வாக்குத்தத்தங்களை இவர்களுக்கு நான் சொந்தமாக்கி ஜெபிக்கிறேன். தகப்பனே உலகத்துக்கு இவர்களை வெளிச்சமாக்குங்க. தகப்பனே எல்லா இருளான காரியங்கள் வெளிச்சமான காரியமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் மாதா ரிபாலாதா ரபாலா கராப் அவருடைய காரியத்தை செய்ய போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.